12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி சாப்டர் 8 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைசிஸ். ஸோ இந்த சாப்டரில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம், என்னென்ன இருக்குது, அதை வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி என்னென்ன க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறப்போ இது எதுக்காக க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக அக்கௌண்டிங் ப்ராசஸ் படி ஒரு ஃபார்ம் ஆஃப் செட் ஆஃப் இது க்ரியேட் பண்ணுவோம் அக்கௌண்டிங் புக்ஸ்லாம். ஸோ ஜேர்னல் டு பேலன்ஸ் ஷீட் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இந்த பேலன்ஸ் ஷீட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்சி தெரிஞ்சவங்க மட்டும்தான் நம்மளால் அது புரிஞ்சுக்க முடியும். லயபிலிட்டி சைடு, அசட் சைடு நம்ம போட்டுட்ருப்போம். ஸோ இது வந்துட்டு அக்கௌண்டன்சி தெரிஞ்சவங்க மட்டும்தான் முடியும். ஸோ ஜென்ரல் பப்ளிக் நம்ம கம்பெனிக்காக ஷேர் இஷ்யூ பண்ணுறோம், ஜென்ரல் பப்ளிக் நம்ம கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும், இல்லை நம்ம கம்பெனியோட பொசிஷன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக க்ரியேட் பண்ணுறது தான் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுவோம், இதில் என்ன கம்பேர் பண்ணுவோம் அப்படியிலே இது கொடுத்துருக்காங்க கம்பேரிட்டிவ். இது வந்துட்டு ஒரு ஃபார்ம் இப்போ ஏபிசி லிமிடெட் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, அந்த ஏபிசி லிமிடெட் வந்துட்டு அதோட பாஸ்ட் எத்தனை இயர்ஸோ, இப்போ நம்ம 2 இயர்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை 2 இயர்ஸ் தான் மோஸ்ட்லி எடுத்துப்போம். ஸோ இந்த 2 இயர்ஸில் இந்த ஏபிசி லிமிடெட் வந்துட்டு எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு வந்துட்டு எப்பயுமே நம்ம அதுக்கான டிஃப்ரென்ஸ் பாஸ்ட் இயர் ஃபஸ்ட் இயரோட செகண்ட் இயர் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பர்சன்டேஜில் தான் நம்ம காமிப்போம். இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. எப்பயுமே எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது பர்சன்டேஜில் தான் நம்ம காமிப்போம் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில். இன்னொரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த இதில் ஃபர்ஸ்ட் ஒன் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். ஸோ செகண்ட் ஒன் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட். ஸோ இந்த கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம கம்பெனிக்கான ப்ராஃபிட் ஆர் கெயின் அதை மட்டும் தான் நம்ம இந்த இதில் பார்ப்போம். கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது பாஸ்ட் இயரில் நம்மளோட லிக்விடிட்டி ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு, அசெட் அண்ட் லைபிலிட்டி ஈக்குவலாக இருந்துச்சா, எந்த அளவுக்கு இருந்துச்சு, இப்போ இந்த இயரில் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, ஸோ இந்த பாஸ்ட் இயர்ஸில் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்குறது தான் கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட். ஸோ இதோட ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பர்டிகுலர்ஸ் காலம் இருக்கும். இதில் வந்துட்டு என்ன டீட்டெயில்ஸ் நம்ம பர்டிகுலர் நார்மலாக பேலன்ஸ் ஷீட்டில் எழுதுகிற மாதிரி பர்டிகுலர்ஸ் இங்கே. அடுத்தது பார்த்திங்கன்னா இயர் 1ஓட அமௌண்ட்டு, அடுத்தது இயர் 2ஓட அமௌண்ட்டு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெவன்யூ அப்படி கொடுத்துருக்காங்க, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயரோட அமௌண்ட் இவ்வளோ இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் இயரில் நாங்கள் இந்த அளவுக்கு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இருந்துச்சு, செகண்ட் இயர் வந்துட்டு இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுது. ஸோ அடுத்த காலம் பார்த்தீங்கன்னாக்க அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸு. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட் இயரை விட செகண்ட் இயர் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் இயர் இருக்குது, அதில் வந்து செகண்ட் இயர் மைனஸ் பண்ணி ப்ளஸ்ஸாக எவ்வளோ வருது ஆர் மைனஸாக எவ்வளோ வருது அப்படிங்கிறது வந்துட்டு அதுக்கான நெக்ஸ்ட்டு காலம். இங்கே இடத்துல லாஸ்ட்டு காலம் என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் வந்துட்டு இந்த இடத்துல 4th காலம், இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம போடுவோம். இல்லஸ்ட்ரேஷன் 1 இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2016-17, 2017-18 இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தருண் கோ லிமிட்டடோடது 2016-17, 17-18. ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 lakh, செகண்ட் இயர் வந்துட்டு 2,50,000. அதர் இன்கம் 50,000, 40,000 அண்ட் எக்ஸ்பென்சஸ் டியூரிங் த இயர் வந்துட்டு 1,50,000, 1,20,000. ஸோ இதான் வந்துட்டு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு பர்டிகுலர்ஸ் காலம், அதுக்கு முன்னாடி மேலே கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தருண் கோ லிமிடெட் ஃபார் தி இயர்ஸ் ended 31st March 2017, 31st March 2018. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 2016-17 இயர் 1 அமௌண்ட் பார்த்தோமா, இங்கே இயர் 2 அமௌண்ட் அப்சல்யூட் பர்சன்டேஜ். ஸோ 2 lakh கொடுத்துருக்காங்க, 2,50,000. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 50,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 2,50,000. ஸோ 50,000க்கான பர்சன்டேஜ் இந்த ஒரு இதுக்கு மட்டும் அவங்க போட்டு காமிச்சிருக்காங்க. 50,000 அப்சல்யூட் அமௌண்ட் டிவைடட் பை இயர் 1ஓட அமௌண்ட் வந்துட்டு 2 lakh. ஸோ 50,000 by 2 lakh 4 into 100, 25%. அதை வந்துட்டு இங்கே +25 போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இயரில் 50,000, செகண்ட் இயர் 40,000 சொல்லியிருக்காங்க. ஸோ 10,000 டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரியே இப்போ நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னால் 10,000 divided by 50,000 into 100 போடுவோம். இங்கே 5, ஸோ 20% -20% டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டோட்டல் ரெவன்யூ அப்படின்னா நம்மளுக்கான ஆப்ரேஷன்ஸ்லேருந்து வந்த ரெவன்யூ அண்ட் தென் அதர் இன்கம் எடுத்து பண்ணால் நம்மளுக்கான டோட்டல் இன்கம் கிடச்சிரும். ஸோ ஆட் பண்ணோம் 2,50,000, 2,90,000
40,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கான பர்சன்டேஜ் 40,000 டிவைடட் பை 2,50,000 இன்ட்டு 100 போட்டோன்னா ப்ளஸ் 16%. ஸோ நம்மளுக்கான இன்கம்லேருந்து எக்ஸ்பென்சஸை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். இப்போ நம்ம நார்மலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடுறதே அதுதான். இன்கம் எல்லாமே இந்த சைடு வந்திருக்கும், இன்கம் எல்லாம் இந்த சைடு வந்திருக்கும், எக்ஸ்பென்சஸ்லாம் இங்கே போட்டிருப்போம். இன்கம் ஹையராக இருந்துச்சுன்னா இந்த இதை இங்கே போட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை வந்துட்டு ப்ராஃபிட்னு போடுவோம். இதுவே ஆப்போசிட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லாஸ்ன்னு சொல்லிட்டு போடுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே இன்கம் கண்டுபிடிச்சாச்சு. இதுலேருந்து எக்ஸ்பென்சஸை ரெடியூஸ் பண்ணுறோம். 1,50,000 and 1,20,000 இது வந்துட்டு எக்ஸ்பென்சஸ் மட்டும். ஸோ 30,000 நம்ம எக்ஸ்பென்சஸை ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான பர்சன்டேஜ் 30,000 டிவைடட் பை 1,50,000 இன்ட்டு 100ங்கிறப்போ -20%. ஸோ இதுலேருந்து நம்ம இந்த இடத்துல ப்ராஃபிட், ஏன்னா எப்பயுமே ரெவன்யூவை விட இந்த இடத்துல எக்ஸ்பென்சஸ் கம்மியாக இருக்கிறதுனால இது ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 1,70,000. ஏன்னா நம்ம இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிக்கிறோம். 2,50,000லேருந்து 1,50,000 போனால் 1 lakh அண்ட் தென் அங்கே மாதிரி 1,70,000. இது வந்துட்டு 70,000 நம்ம ப்ராஃபிட்டில் டோட்டலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான பர்சன்டேஜ் 70,000 டிவைடட் பை 1 lakh இன்ட்டு 100. ஸோ அப்படி போட்டோன்னா ப்ளஸ் 70%. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் 2016-17 நம்மளோட ப்ராஃபிட்டை விட 2017-18 70% வந்துட்டு இன்க்ரீஸ் அதிகமாக எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸைஸ் ஃபர்ஸ்ட் செம் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸில் 2015 அண்ட் 2016க்கு கொடுத்துருக்காங்க. இது யாரோடதுன்னா அருள் லிமிடெட் அப்படின்னு கொடுத்துட்டு அவங்களே ப்ரிப்பேர் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அருள் லிமிடெட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷினில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதர் இன்கம் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறப்பயே இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இதில் என்னென்ன வரும்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனோட அதர் இன்கம் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு டோட்டல் ரெவன்யூ நம்மளுக்கு கிடைக்கும். டோட்டல் ரெவன்யூலேருந்து நம்ம எக்ஸ்பென்சஸ் ரெடியூஸ் பண்ணோன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம இந்த கொஷினில் டேக்ஸ் இதை பற்றி எதுவுமே கொடுக்கல. ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டோட அந்த ஃபார்மேட் வந்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் காலம் பர்டிகுலர்ஸ், இயர் 1, இயர் 2, அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அண்ட் தென் பர்சன்டேஜ். இது வந்துட்டு 2 பேஜில் போடணும். நான் இங்கே ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரே பேஜில் போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸை எடுத்துக்கலாம். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 2015-16, 2015-16க்கு 50,000, 16-17க்கு 60,000. ஸோ இதுலேருந்து இங்கே 10,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்சல்யூட் அமௌண்ட் வந்துட்டு ப்ளஸ் 10,000. ஸோ ஒர்க்கிங் நோட்ஸ் நான் கீழே போடுறேன். 10,000 பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்சல்யூட் அமௌண்ட்டு 10,000 டிவைடட் பை இயர் 1ஓட அமௌண்ட் 50,000 இன்ட்டு 100. ஸோ டிவைடட் பை 5, இது இங்கே கேன்சல் பண்ணால் 20. ஸோ 20%. ஸோ இங்கே 10,000ங்கிறப்போ ப்ளஸ் 20%. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸோடு நம்ம அதர் இன்கம்மை ஆட் பண்ணிக்கணும். அதர் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000, 30,000. ஸோ நம்ம ஆப்ரேஷன் இல்லாமல் அவுட் சைட் த ஃபார்ம்லேருந்து நம்மளுக்கு வந்து இன்கம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயருக்கு 10,000, இந்த 30,000 வந்திருக்கு. ஸோ 20,000 இதோட அப்சல்யூட் அமௌண்ட். ஸோ நம்ம ஈஸியாக பார்க்கலாம். 20,000 டிவைடட் பை 10,000 அப்படின்னா 2 ஹோல் நம்பரும் ப்ளஸ் 200%. ஸோ 200% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ டோட்டல் ரெவன்யூ நம்ம இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 60,000, 90,000. ஸோ இயர் 1லேருந்து இயர் 2க்கு நம்மளுக்கு 30,000 டோட்டல் இன்க்ரீஸ். ஸோ இதுக்கான பர்சன்டேஜ் நான் கீழே வேணாலும் கால்குலேட் பண்ணுறேன். ஈஸியாக 50% வரும். 30,000 இது வந்துட்டு அப்சல்யூட் அமௌண்ட். ஃபர்ஸ்ட் இயரோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 60,000 இன்ட்டு 100 போடுவோம். ஸோ 30,000 பை 60,000 2, இங்கே 50%. ஸோ 50% தான் பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். ஸோ ப்ளஸ் 50%. ஸோ இது நம்மளுக்கு ஃபார்முக்கு கிடைச்ச டோட்டல் இன்கம். இதுலேருந்து நம்ம வந்துட்டு இப்போ எக்ஸ்பென்சஸை ரெடியூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ்பென்சஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கான எக்ஸ்பென்சஸ் 40,000, செகண்ட் இயருக்கு 50,000. ஸோ இதில் 10,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 10,000 அப்சல்யூட் அமௌண்ட் டிவைடட் பை 40,000 இன்ட்டு 100. ஸோ 400 by 4 25. ஸோ 25%. ஸோ எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுவுமே ப்ளஸ் தான். ஸோ இதுலேருந்து ரெடியூஸ் பண்ணோன்னா இது என்ன நம்மளுக்கு அப்படின்னு சொன்னாக்க ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்.
ஸோ நம்ம ரெடியூஸ் பண்ண 60 - 40 20,000, 90 - 50 40,000. ஸோ நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு லாஸ்ட் இயர் 20,000 கிடச்சிருக்கு, திஸ் இயர் 40,000. ஸோ 20,000 இன்க்ரீஸ். ஸோ 20/21 வரும், அப்போ 100% இது ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இதான் நம்மளுக்கு கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இது வந்துட்டு ஒர்க்கிங் நோட்ஸு. ஒர்க்கிங் நோட்ஸுக்கு மார்க் கிடையாது, நம்ம போடணுன்னு அவசியம் இல்லை. நம்ம ஈஸியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா போட்டுடலாம் டேரெக்டாக, இல்லை நீங்கள் கால்குலேட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொடுத்தாங்க 50,000, 60,000, 10,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 10,000க்கான பர்சன்டேஜ் 50,000ஓட கம்பேர் பண்ணுறப்போ 20%. ஸோ அதுமாரி அதர் இன்கம் கொடுத்துருக்காங்க, இதோட ஆட் பண்ணிக்கணும். 10,000, செகண்ட் இயர் 30,000, 20,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 10,000ஓட கம்பேர் பண்ணுறப்போ 200%, 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கான ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். டோட்டல் ரெவன்யூ 60,000, 60 + 30 90,000, இதுக்கான இன்க்ரீஸ் 30,000, ஸோ 50%. நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ரெடியூஸ் பண்ணுறோம் 40,000 அண்ட் தென் 50,000 கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பென்சஸ் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ பர்சன்டேஜ் 40,000ஓட கம்பேர் பண்ணுறப்போ 25% நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது ரெடியூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 20,000 and 40,000. ஸோ 20,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது நம்மளுக்கு 100% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம ஜென்ரல் பப்ளிக்கிட்ட என்ன சொல்லலாம் அப்படின்னா, 2015-16 விட 2016-17 நாங்கள் ப்ராஃபிட்டை 100% ரைஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர் இந்த 100% நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி பண்ணுறப்போ இது வந்துட்டு அந்த ஃபர்முக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் சொல்லலாம், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அவங்களுக்கான பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷன் ஷேருக்கு டெஃபினட்டாக கண்டிப்பாக நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ இதுக்காக நம்ம வந்துட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது. ஸோ இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டோட பேசிக் பார்த்துருக்கோம். இது வந்துட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு வந்துட்டு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதில் ஃபஸ்ட் டைப் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுலேயே வந்துட்டு இப்போ நம்ம ப்ராஃபிட் மட்டும் பார்த்தோம். அடுத்து ப்ராஃபிட்டுக்கு டேக்ஸ் வச்சு அதை டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுமாரி நெக்ஸ்ட் நிறையா வருது. அடுத்து கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட்டை வந்துட்டு நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம்.